வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். குஜராத் உச்சி மாநாட்டில் கலந்து பங்கேற்க அகமதாபாத் வந்தடைந்தார் பிரதமர் மோடி. தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து சர்வதேச வர்த்தக கண்காட்சியையும் தொடங்கி வைக்கிறார். திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்கள். பேருந்துகள் ஓடும் ஓடாது என்று மாறி மாறி அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குழப்பம். இன்று நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று தகவல். தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கனமழை எதிரொலியாக காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். குஜராத் வந்துள்ள பிரதமர் மோடி சர்வதேச வர்த்தக கண்காட்சியை திறந்து வைக்கிறார். குஜராத் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி அகமதாபாத் வந்தடைந்தார். பிரதமர் மோடியை குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் குஜராத் பாஜக தலைவர் CR பாட்டீல் மற்றும் ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத் ஆகியோர் வரவேற்கிறார். காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திரிக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு பல்வேறு சர்வதேச தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார். தொடர்ந்து பல்வேறு முன்னணி சர்வதேச நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை பிரதமர் மோடி சந்திக்கிறார். பின்னர் பிற்பகல் 3 மணியளவில் குஜராத் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து நாளை காந்தி நகர் மகாத்மா மந்தரில் துடிப்பான குஜராத் சர்வதேச உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இதில் தொழில்துறை, 4.0 தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள், நிலையான உற்பத்தி, பசுமை, ஹைட்ரஜன் உள்ளிட்ட கருத்தரங்குகள் இடம்பெறுகின்றன. பேருந்துகள் ஓடும் ஓடாது என்று அறிவிப்பு பலகைகளில் மாறி மாறி அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக பஸ் ஊழியர்கள் அறிவித்திருந்தனர். இதற்கிடையே சென்னை தேனாம்பேட்டையில் தொழிலாளர் நலன் இணை இயக்குனர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் நடந்தது. இதில் ஓய்வூதியர்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் தற்போது பரிசீலிக்க வேண்டும், மற்ற கோரிக்கைகளை தள்ளி வைக்கலாம் என்று வலியுறுத்தி பேசினர். ஆனால் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தரப்பில் சிறிது கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கூறினர். இந்த நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளது. இருந்தபோதும் தோமுச மற்றும் INTUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் பேருந்துகளை இயக்க முடிவு செய்துள்ளதால் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அறிவிப்பு பலகைகளில் பேருந்துகள் ஓடும் ஓடாது என்று மாறி மாறி அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த 26ஆம் தேதி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடந்தது. கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது உள்பட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற நேரத்தில் கூட்டணி மற்றும் வேட்பாளர்கள் குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. தென் தமிழகத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தொடர் கனமழை எதிரொலியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழில் செயல்படும் பார்வை குறைபாடு உடையோர் அரசு பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். பூந்தமல்லியில் செயல்படும் பார்வை திறன் குறைபாடுடையோர் அரசு பள்ளியில் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் அமைச்சர் காந்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசர், கிருஷ்ணசாமி மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினார். அப்போது எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தை எங்கு தொடங்க வேண்டும் என்று யோசித்த போது திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்க வேண்டும் எனவும் அப்போதுதான் சரியாக இருக்கும் என கூறினேன் என்றும், அனைத்து துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றும், வகுப்பறைகளில் பயன்பாடு இல்லாத பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும், 234 தொகுதிகளில் 124 தொகுதிகளை நேரடியாக சென்று ஆய்வு செய்துள்ளேன் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி முடிந்து சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷின் அருகில் சென்று பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் புலம்பெயர் தமிழர்களின் வாரிசுகள் தமிழர்களின் பயன்பாட்டை அறிந்து கொள்ள செஞ்சிக்கோட்டைக்கு வருகை புரிந்தனர்.
வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் வெளிநாட்டில் வாழும் 18 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட தமிழர்களின் குழந்தைகள், இளைஞர்கள் தமிழ்நாடு அரசு செலவில் தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு தமிழின் தொன்மையினையும் தமிழக கட்டிடக்கலைகள் பற்றியும் அறிந்து கொள்ள செய்கின்றனர். இதனை அறிந்து கொண்ட வெளிநாட்டினர் அவர்களது நாட்டுக்கு சென்று தமிழர்களின் கலாச்சார தூதுவர்களாக செயல்படுவார்கள் என்பதற்காக வேர்களை தேடி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் செஞ்சி கோட்டையை பார்வையிட வந்த வெளிநாட்டினருக்கு செஞ்சி கோட்டையில் உள்ள புராதன வரலாற்று நினைவு சின்னங்களை அவர்கள் மனதில் பதியும் வகையில் விளக்கி கூறப்பட்டது. அதனை அவர்கள் ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மகேஸ்வரன், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை துணை இயக்குனர் ரமேஷ், செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொய்கியார் அலிமஸ்தான், மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை, நகர செயலாளர் கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு மீண்டும் அழைத்து பேச வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள செங்கம்குமாருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு கமிட்டி தலைவர் KS அழகிரி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், போக்குவரத்து தொழிலாளர்கள் விஷயத்தில் அவர்களை அரசு மீண்டும் அழைத்து பேச வேண்டும் என்றும், தொழிலாளர் விஷயத்தில் அரசுக்கு சிரமம் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது, இரண்டிற்கும் சுமூகமான நிலை எட்ட வேண்டும் என்று கூறினார். மேலும் உலக முதலீட்டாளர்களின் மாநாட்டில் 5.56 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மைல்கல்லை பதித்திருப்பதாக கூறினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார், விஜய் வசந்த், மாநில துணைத் தலைவர்கள் கோபண்ணா, பொன் கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி SC பிரிவின் தலைவர் ரஞ்சன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்களுக்கு சொகுசு கார் பரிசாக வழங்குவதற்கு பதிலாக தமிழக அரசு டிராக்டரை பரிசாக வழங்க வேண்டும் என்று பாலக்கோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி உபரிநீர் திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும், தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்தும் உயிரிழப்பு தொடர்கிறது எனவும், மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு முறையீடு செய்ய வேண்டும் எனவும், இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பதே தெரியவில்லை எனவும், ஸ்டெர்லைட் ஆலையை எக்காரணத்தை கொண்டும் திறக்கக்கூடாது எனவும், இதனால் 2 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டில் அரசு பரிசு அறிவிக்கிறது என்றும், காரை வைத்து விவசாயினால் என்ன செய்ய முடியும் என்றும், அதற்கு பதிலாக டிராக்டர் வாங்கி கொடுங்கள், விவசாய சார்ந்த பரிசு பொருட்களை கொடுங்கள் என்றும், அதன் மூலம் வருமானம் கிடைக்கும் எனவும், ஜல்லிக்கட்டை திட்டமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுடன் நடத்திட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் சிப்காட்டில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் சிப்காட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட உணவுப் பொருள் வழங்கும் அலுவலர் S. பாலாஜி, சிப்காட் திட்ட அலுவலர் S. சக்திவேல், ஆரணி ஏரி கிராம தலைவர் பாலா, JPM நிறுவனர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தொழிற்சாலை நிறுவனத்தின் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு தங்களுக்கு சாதகமான முடிவை எடுக்கவில்லை எனில் மக்கள் அவதியடையும் சூழல் ஏற்படும் என்று CITU துணை பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள பணிமனையில் 20க்கும் மேற்பட்ட CITU தொழிலாளர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய CITU துணை பொதுச் செயலாளர் சிவா, தமிழகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த அதிமுக ஆட்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும், அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் தங்கள் ஆட்சியில் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறியதாக கூறினார். மேலும் அரசு கொள்கையாவில் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதே தவிர அமல்படுத்தாமல் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போக்குவரத்து துறை அமைச்சர் தங்களை அழைத்து பேசி தங்களுக்கு சாதகமான முடிவை எடுக்கவில்லை எனில் மக்கள் அவதியடையும் சூழல் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஊத்துக்கோட்டை அருகே பெண்ணாலூர்பேட்டை கூலி தொழிலாளியின் மர்ம மரணத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டதை அடுத்து தொழிலாளியின் மனைவி மற்றும் கள்ளக்காதலனை காவல்துறையினர் கைது செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பெண்ணாலூர்பேட்டையில் கூலி தொழிலாளி சீனிவாசன் என்பவர் கடந்த 4ஆம் தேதி காட்டுப்பகுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையில் சீனிவாசன் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிர் எழுந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து பெண்ணாலூர்பேட்டை காவல்துறையினர் சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சீனிவாசனின் மனைவி நந்தினிக்கும் அதே பகுதியை சேர்ந்த குமரன் என்ற இளைஞருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இதனை சீனிவாசன் கண்டித்ததால் நந்தினி கள்ளக்காதலன் குமாருடன் இணைந்து கணவரை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து கணவரை கொன்ற மனைவி நந்தினி, கள்ளக்காதலன் குமரன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கரூரில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் 352 பேருக்கு அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னதாராபுரம், எலவனூர், தும்பிவாடி, புன்னம், பரமத்தி, தென்னிலை உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி அந்தந்த பள்ளிகளில் பணியாற்றும் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ 352 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பரமத்தி தெற்கு ஒன்றிய செயலாளர் கருணாநிதி, வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக், இளவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் இந்துமதி, பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சத்தியமூர்த்தி, விஜயலட்சுமி, கயல்வெளி, அங்கையர் கண்ணி உள்ளிட்ட இருப்பாளர் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மிதிவண்டிகளை பெற்றுக்கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவிற்கு நன்றி தெரிவித்தனர். பட்டுக்கோட்டை அருகே கலப்பு திருமணம் செய்து கொண்ட இளம் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பூவாலூர் கிராமத்தை சேர்ந்த நவீன், நெய்யவடுதி கிராமத்தை சேர்ந்தவர் ஐஸ்வர்யா ஆகிய 2 பேரும் திருப்பூரில் பணிபுரிந்து வந்தபோது இருவருக்கும் காதல் ஏற்பட்டதை அடுத்து டிசம்பர் 31ஆம் தேதி பெற்றோருக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். இந்த விவகாரம் பெண்ணின் பெற்றோர்களுக்கு தெரிய வந்ததை அடுத்து ஐஸ்வர்யாவை சொந்த ஊருக்கு அழைத்து வந்தனர். இந்நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி ஐஸ்வர்யா மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அவர் இறந்ததை யாருக்கும் தெரிவிக்காமலும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்காமலும் ஐஸ்வர்யா உடலை பெற்றோர் எரித்து விட்டனர். இது குறித்து கிராம நிர்வாக அலுவலர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் பெண் வீட்டாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பட்டியலில் பெயர் இல்லாததால் திருப்பூர் SV காலனி ரேஷன் கடையை முற்றுகையிட்டதுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் SV காலனி கிழக்கு வீதியில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு பெறுவதற்கான லிஸ்டில் 400க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் இடம்பெறாதது குறித்து விற்பனையாளரிடம் பொதுமக்கள் கேட்டறிந்து, நீங்கள் IT செலுத்துகிறீர்கள் என்பதால் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடையாது என தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது, நாங்கள் அனைவருக்கும் கம்பெனியில் தின ஊதியத்திற்கு சென்று வரும் எங்களால் எப்படி வருமான வரி கட்ட முடியும் என்றும் எங்களது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக உள்ளது என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் பொங்கல் பரிசு வழங்கவில்லை என்றால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரேஷன் கார்டுகளை ஒப்படைப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் உள்ள விளை நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புளியங்குடி சிந்தாமணி கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட நவச்சாலை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து யானை கூட்டம் மலையடிவார விளை நிலங்களில் உணவு தேடி வருவதால் பயிர்களை நாசம் செய்து வருகிறது. இந்நிலையில் புளியங்குடி சிந்தாமணி பகுதியை சேர்ந்த வேல்சாமி என்பவருக்கு சொந்தமான 4 ஏக்கர் வயலில் நள்ளிரவில் குட்டி யானையுடன் 5 யானைகள் புகுந்து பயிர்களையும் வாழை கன்றுகளையும் நாசப்படுத்தியதுடன் சோலார் வேலிகளையும் நாசம் செய்துள்ளன. காலையில் வயலுக்கு சென்ற விவசாயி வேல்சாமி பயிர்கள் சேதமடைந்துள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து உடனடியாக புளியங்குடி வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட வனத்துறையினரிடம் யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது அச்சத்தை போக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அயப்பாக்கத்தில் நடைபெற்றது போல் தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கல் நடைபெற்றால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார்.
சென்னை அயப்பாக்கத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் கூட்டமைப்பு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா அயப்பாக்கம் அறிஞர் அண்ணா பூங்காவில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 1500 புது பானையில் பொங்கல் இட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சமத்துவ பொங்கல் விழாவை முன்னிட்டு அறிஞர் அண்ணா பூங்காவில் 1 லட்சம் கரும்பு, 1000 வாழை மரங்கள், மஞ்சள் செடிகள் விற்பனை வைக்கப்பட்டிருந்தது. மேலும் பூங்கா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விழாவில் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் ஒரே நேரத்தில் பெண்கள் 1500 பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடிய நிகழ்ச்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது. இதற்கான சான்றுகளும் விழா மேடையில் வழங்கப்பட்டது. விழாவில் இயக்குனர் மாரி செல்வராஜ் பேசினார். அப்போது சென்னை அயப்பாக்கத்தில் நடைபெற்றது போல் தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கல் நடைபெற்றால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும், விழாவிற்கு ஏற்பாடு செய்த அயப்பாக்கம் ஊராட்சி மன்றம் தலைவர் வீரமணிக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் நன்றி தெரிவித்தார். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து 1000 கன அடியாக அதிகரித்து வருவதால் கொற்றலை ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு 50 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வட தமிழகம் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்பிடிப்பு பகுதியில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 200 கன அடியாக நீர்வரத்து வந்த நிலையில் தற்போது 1000 கன அடியாக தண்ணீர் அதிகரித்து வருவதால் நீர்த்தேக்கத்திலிருந்து கொற்றலை ஆற்றுக்கு 50 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 1000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் மொத்த மில்லியன் கன அடி 3231 மில்லியனாக உள்ள நிலையில் தற்போது 3073 மில்லியன் கன அடியாக நீர் இருப்புள்ளது என்றும், மேலும் கனமழை அதிகரித்தால் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் எனில் கொற்றலை ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் பொதுப்பணி நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குருவாயில் பகுதியில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபுரம் அமைக்கும் பணி நடைபெறும் இடத்தை வன்னியர் வாழ்வுரிமை சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே குருவாயில் பகுதியில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்காக இரும்பு பொருட்களை குருவாயில் பகுதியில் செல்போன் நிர்வாகத்தினர் இயக்கியுள்ளனர். இப்பகுதியில் செல்போன் கோபுரம் அமைப்பதால் பறவைகள் இனம் அழிந்து போகும் என்றும், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி செல்போன் கோபுரம் அமைய உள்ள இடத்தில் வன்னியர் வாழ்வுரிமை சங்க தலைவரும் முன்னாள் திருத்தணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரவிராஜ் தலைமையில் பெண்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எங்கள் பகுதியில் செல்போன் கோபுரம் அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தினர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வெங்கல் காவல்துறையினர் வன்னியர் வாழ்வுரிமை சங்க தலைவர் ரவிராஜ் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது செல்போன் டவர் அமைக்கும் பணி தொடர்ந்தால் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனிடையே காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொண்டு அனைவரும் கலைந்து சென்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு எவ்வித உதவியும் செய்யாமல் மலிவான அரசியல் ஆதாயம் தேடும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ராமேஸ்வரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரியும், மழை வெள்ள பாதிப்பில் மக்கள் கடும் துயரத்தில் உள்ளபோது மத்திய அரசு எவ்வித உதவியும் செய்யாமல் மலிவான அரசியல் ஆதாயம் தேடும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ராமேஸ்வரத்தில் தபால் நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்சியின் பொறுப்பு செயலாளர் செந்தில்வேல் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் AITUC மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜன் சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட குழு உறுப்பினர் ஜீவானந்தம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராமேஸ்வரம் நகர் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தெல்லார் ஒன்றிய அலுவலகத்திற்கு ரூபாய் 5,36,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கிய முதலமைச்சருக்கு தெல்லாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கமலாட்சி இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தெல்லார் ஒன்றிய அலுவலகத்திற்கு வருவாய் திட்டத்தின் மூலமாக ரூபாய் 5,36,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத் குமார், மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் மற்றும் கூடுதல் ஆட்சியர் ரிஷப் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் BDO சீனிவாசன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் விஜயலட்சுமி, துணை BDO பாண்டியன், ஒன்றிய குழு உறுப்பினர்கள்
சுகாதாரத்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து துறை அதிகாரிகளின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் எதிரொலியால் ஐயப்பன் தாங்கலில் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கும் என போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஐயப்பன் தாங்கல் பணிமனையில் CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவையை சேர்ந்த அரசு போக்குவரத்து ஊழியர்கள் அரசு பேருந்துகளை இயக்காமல் ஐயப்பன் தாங்கல் பணிமனையில் நிறுத்தினர். இதனால் ஐயப்பன் தாங்கலிலிருந்து குறைந்த அளவு பேருந்துகளே இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பேருந்துகளை இயக்காமல் இருந்த நிலையில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பேருந்துகளை இயக்குவதால் குறைந்த அளவு பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் அரசு பேருந்துகள் இயங்காது என வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு பலகையில் எழுதியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டது. பாபநாசம் அருகே நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் மாமன்னர் ராஜராஜ சோழன் பாரம்பரிய சிலம்பக்கலை சார்பில் 2ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இதில் 6 வயது முதல் 16 வயது வரை என 4 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மேலும் சிலம்பாட்டம், தனித்திறமை, வாள்வீச்சு, மான்கொம்பு, சுருள் வாள் வீச்சு போன்ற போட்டிகள் நடந்தது. அதனைத் தொடர்ந்து அமமுக கழக பொதுச் செயலாளர் ரங்கசாமி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் அமமுக மாவட்ட இணை செயலாளர் குமார், பாபநாசம் பேரூராட்சி உறுப்பினர் பிரேம்நாத் பைரவன், சிலம்பம் ஆசிரியர் தினேஷ் மற்றும் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மது போதையில் தகராறில் ஈடுபட்ட கணவரை மனைவி தள்ளிவிட்டதில் செக்யூரிட்டி வேலை பார்த்து வந்த கணவர் பாலகிருஷ்ணன் சுவற்றில் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணனுக்கும் கனகவள்ளிக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் குழந்தை இல்லாததால் மனவேதனையில் இருந்து வந்தனர். இதனிடையே பாலகிருஷ்ணன் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் செக்யூரிட்டி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் 4ஆம் தேதி இரவு மது அருந்திவிட்டு வீட்டிற்கு சென்ற பாலகிருஷ்ணன் மனைவி கனகவள்ளியிடம் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டதுடன் அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கனகவள்ளி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கணவர் பாலகிருஷ்ணனை தள்ளிவிட்டதால் அவர் சுவற்றில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து பாலகிருஷ்ணன் உறவினர்கள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கனகவள்ளியை காவல்துறையினர் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கும்பகோணத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு அனைத்து கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அனைத்து கட்சி நிர்வாகிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மகாமலம் குளத்திலிருந்து உச்சிப்பிள்ளையார் கோவில், பொற்றாமரைக்குளம் முக்கிய வீதிகள் வழியாக காந்தி பூங்கா வரை மௌன அஞ்சலி ஊர்வலம் சென்றனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விஜயகாந்திற்கு மரியாதை செலுத்தினர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். குஜராத் உச்சி மாநாட்டில் கலந்து பங்கேற்க அகமதாபாத் வந்தடைந்தார் பிரதமர் மோடி. தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து சர்வதேச வர்த்தக கண்காட்சியையும் தொடங்கி வைக்கிறார். திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்கள். பேருந்துகள் ஓடும் ஓடாது என்று மாறி மாறி அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குழப்பம். இன்று நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று தகவல். தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கனமழை எதிரொலியாக காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.